குரங்கை போன்ற முக அமைப்பில் தோற்றம் கொண்டு பிறந்தவர்கள் இன்றும் உள்ளனர் என்றால் நம்மால் நம்பவா முடிகிறது? ஒரு படி மேலே சென்றால் நெல்லை மாவட்டத்தில் இன்றும் 2 பேர் குரங்கை போன்ற முக அமைப்பில் இருப்பது பெரும் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது. இதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்தால் வேடிக்கையாகத்தான் இருக்கும். நெல்லை மாவட்டம் வெள்ளாம்குளம் கிராமத்தை சேர்ந்த நம்பி பார்வதி தம்பதியினருக்கு மொத்தம் 6 குழந்தைகள். இதில் முதலாவதாக பிறந்த பெண் குழந்தையான செல்லம்மாள் குரங்கு போன்ற தோற்றத்தில் பிறக்க நம்பி பார்வதி தம்பதியினர் பதற்றமடைந்து போனார்கள். நாளடைவில் அந்த குழந்தை இறந்து போக இந்த தம்பதியினருக்கு இரண்டாவதாக ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. அந்த குழந்தையும் குரங்கை போன்ற சாயலில் பிறந்ததால் அந்த குழந்தைக்கு பெருமாள் என பெயர் சூட்டிய அவர்கள் எதற்காக நமக்கு குரங்கை போன்ற தோற்றத்தில் குழந்தை பிறந்தது என்பது புரியாமலேயே வாழ்ந்து வந்தனர். அடுத்து 5 வருடத்திற்கு பிறகு மூன்றாவதாக மீண்டும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையும் குரங்கு போன்ற தோற்றத்தில் பிறந்த அந்த குழந்தைக்கு ஆறுமுகம் என பெயர் வைத்தனர் நம்பி பார்வதி தம்பதியினர். பெருமாளும் ஆறுமுகமும் நலமுடன் வாழ்ந்து வந்தாலும் ஒரு அதிசயத்தை பார்ப்பது போல் எல்லோரும் பார்ப்பதால் இவர்கள் இருவரும் குரங்கை போன்ற முக தோற்றத்தில் பிறக்க காரணம் என்ன என்பதை பற்றி அறிய நம்பி பார்வதி தம்பதியினர் முற்பட்டுள்ளனர். அந்த தம்பதியினர் ஊரில் இருக்கும் பிரபல சாமியார் ஒருவரிடம் போய் தங்களுக்கு பிறந்த 3 குழந்தைகளும் குரங்கை போன்ற முகத்தோற்றத்தில் பிறக்க காரணம் என்ன என்று கேட்டுள்ளனர். அப்போது அந்த சாமியார் தெரிவித்த தகவல் நம்பியை ஒரு உலுக்கி உள்ளது. நம்பியும் ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாய நிலைக்கு வந்துவிட்டார். பெருமாள் ஆறுமுகம் ஆகிய இருவரின் தந்தையான நம்பி ஊராக சென்று ஆடுகளை கிடைப்போடும் தொழில் செய்வதோடு கூடவே மிளகாய் வத்தல் வியாபாரமும் செய்து வந்துள்ளார். இவ்வாறு ஊராக சென்று வியாபாரம் செய்யும் நம்பி கடையம் அருகே ராமா நதி என்ற பகுதியில் ஆடுகளை கிடை போட்டுக் கொண்டிருந்த போது குரங்குகளின் அட்டகாசம் அதிகமாக இருந்துள்ளது. நம்பி வைத்திருந்த உணவை குரங்குகள் அட்டகாசம் செய்ததோடு காயப்போட்டிருந்த மிளகாய் வத்தலையும் பாழாக்கிவிட்டது. இதனால் ஆத்திரமடைந்த நம்பி உணவில் மிளகாய் வத்தல் பொடியை கலக்கி குரங்குகளுக்கு உணவாக கொடுத்துள்ளார். இதனை சாப்பிட்ட 2 குரங்குகள் வத்தல் பொடியின் எரிச்சல் தாங்காமல் கோபமடைந்து கருக்கு மட்டையை எடுத்து ஒன்றுக்கொன்று சண்டை போட்டு சம்பவ இடத்திலேயே இறந்துள்ளது. இந்த சம்பவம் நடந்த சில ஆண்டுகளுக்கு பின் நம்பிக்கு அடுத்தடுத்து பிறந்த 3 குழந்தைகளும் குரங்கை போன்ற முக அமைப்பில் பிறந்துள்ளன என்று அந்த சாமியார் தெரிவித்ததும் அசந்து போனார் நம்பி. அதாவது அவரு இந்த கல்யாணம் ஆன உடனே அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. அப்ப 2-3 பேரா சேர்ந்து ஒரு குரங்க ஆட்டுக்கடையில அல்லல் பண்ணிக்கிட்டே இருந்தது. அப்ப 2 பேர் சேர்ந்து ஒருவர் முளத்துல அரைச்சி ஒருவர் போட்டாரு, ஒருவர் கருக்கு மட்டையால அதை வெட்டி போட்டார். அந்த குரங்கு அடிபட்டு ஒருவருக்கு ஒருவர் அவரே இவர் அடிக்கும்ல ஒன்றும் செய்ய முடியல. அவரே அந்த குரங்குகளே அடிபட்டு அது அந்த குரங்கள் சேர்த்த உடனே அந்த பாவம் இவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. உடனே நம்பி பார்வதி தம்பதியர் தங்களுக்கு இனி பிறக்க போகும் குழந்தைகளும் இப்படித்தான் பிறக்குமா, இதில் இருந்து மீள பரிகாரம் ஏதும் இல்லையா என்று கேட்டுள்ளனர். அதற்கு அந்த சாமியார் பாபநாசம் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் சிலை அடித்து வைத்தால் இந்த பாவத்தில் இருந்து விடுபடலாம் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. உடனே அந்த தம்பதியர் ஒரு சிற்பியை வரவழைத்து ஆஞ்சநேயர் சிலையை வடித்து நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள பாபநாசம் கோவிலில் ஆஞ்சநேயர் சிலையை நிறுவினர். இதன் பிறகு பிறந்த 3 குழந்தைகள் குரங்கை போன்ற முகத்தில் இல்லாமல் சாதாரணமாகவே பிறந்துள்ளன. தற்போது பெருமாளுக்கு 50 வயதும் ஆறுமுகத்திற்கு 45 வயதும் ஆகிறது. இவர்கள் இருவரும் தங்கை மாரியம்மாள் வீட்டில் வசித்து வருகின்றனர். இதில் ஆறுமுகத்திற்கு எந்த வேலையும் தெரியாது. ஆறுமுகத்தை குளிப்பாட்டுவதில் இருந்து அனைத்து வேலைகளையும்
தங்கை மாரியம்மாள் செய்து விடுகிறார். இதனால் ஆறுமுகம் வீட்டின் அருகே உள்ள பகுதிகளில் மட்டும் சுற்றி வருகிறார். ஆனால் பெருமாள் ஆறுமுகத்தை விட ஓரளவு புரியக்கூடிய சக்தி உடையவராக விளங்குகிறார். இதனால் அங்குள்ள ஆடு மேய்ப்பவர்களிடம் சென்று வருகிறார் ஆறுமுகம். 3 மாதத்திற்கு ஒருமுறை வீட்டிற்கு வந்து தனது தங்கையின் செலவிற்கு பணமும் கொடுக்கிறார் ஆறுமுகம். அதோடு ஆடு மேய்ப்பவர்களும் ஆறுமுகத்தை மிக பாதுகாப்பாக நடத்துகின்றனர். குரங்கு போன்ற முகத்தோற்றத்தை உடைய இவர்கள் 2 பேரையும் பராமரிக்க இவரது தங்கை மாரியம்மாள் படாத பாடுபடுகிறார். வெள்ளாம்குளம் கிராம மக்கள் குரங்கை போன்ற முகத்தை கொண்ட இருவரையும் தெய்வமாகவே மதிக்கின்றனர். இவர்கள் எதிரே நடந்து வந்தால் எந்த காரியத்தை நோக்கி செல்கிறோமோ அந்த காரியம் நிறைவேறும் என்றும் அந்த பகுதி மக்கள் மனதார நம்புகின்றனர். இவர்கள் இருவருக்கும் அரசு உதவித்தொகை மாதம் 500 ரூபாய் வந்தாலும் இது அவர்களுக்கு போதுமானதாக இல்லை என்றும், மேலும் யாராவது உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என்று பெருமாள் ஆறுமுகத்தின் உறவினர்கள் எதிர்பார்க்கின்றனர். குரங்கை போன்ற தோற்றம் கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, இவர்கள் இருவரும் புத்தி குறைபாடுடன் இருப்பதால் பொத்தி பாதுகாக்கும் தங்கையின் வாழ்வு பரிதாபகரமாகவே உள்ளது.